தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சியில் டேட்டா எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒரு சிங்கிள் லெட்டர்ஸை எப்படி நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி ஒரு கேரக்டரை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நார்மலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்மளால் எல்சி டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸாகவே இந்த சிமுலேஷன் போட்டு வச்சுருக்கேன். அதை எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுறேன். ஓகே, கோடிங் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் எவ்ரி டைம் வந்து நான் கோடை ரைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் டிலே வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம எவ்ரி டைம் நான் ரைட் பண்ணாமல் நான் கோடிங் வந்து ரைட்டாக பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எல்சி டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் lcd.mcwன்னு இருப்பாங்க. இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ lcd.mcw அப்படின்னு இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லேப்டாப்பில் இது வந்து என்ன ஆகணும், கான்ஃபிகர் ஆகணும். கான்ஃபிகர் ஆகிறதுக்கு சம் டிலே இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும், டேரெக்டாக கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு அவுட்புட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபைலில் இருக்கிற விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ஒயிட்டாக காமிச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கோடிங் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா lcd.c அப்போ சோர்ஸ் ஃபைல் இருக்கும். அப்போ அந்த lcd.source ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கோடிங் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா as include pic.h. ஓகே, நான் வந்து பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி lcd என்ன பண்ணியிருக்கேன், rc0, rc1, rc2 3 பின்னில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா void delay unsigned int a. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கேன் 3 பின்னையும் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து a எனக்கு சம் டிலேக்காக அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டிலே ஃபங்க்ஷன். அடுத்து lcd கமாண்ட் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா void lcd கமாண்ட் unsigned care of b. ஓகே, பின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த பிங்கிற வேரியபிளுக்கு என்ன பண்ணுறேன், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து மெயின் ஃபங்க்ஷனில் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அப்போ போர்ட் b = b. இப்போ பிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு போர்ட் டிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான். ஓகே, lcd டேட்டா ஃபங்க்ஷன் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான். அடுத்து void lcd init. initனா என்னது, lcd வந்து இன்ஸ்டலேஸ் பண்ண போகிறோம். 0x38 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு 8 பிட் lcd யூஸ் பண்ண போகிறேன். 0x06 அப்படின்னா டேட்டா என்ட்ரி மோடு. 0x01 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், கிளியர் டிஸ்பிளே கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 0x0c அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப். இது மாதிரி 4 ஃபங்க்ஷன் ஸ்டைட் பண்ணிட்டு இதை வந்து நார்மலாக இன்ஸ்டலேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து void lcd டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போ void lcd டிஸ்பிளே unsigned care of star of i. இங்கே ஸ்டார் ஆஃப் எஃப் போட்டிருக்கேன். இப்போ இந்த எஃப் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு புரியல, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன், இந்த லெட்டர்ஸ் வந்து நான் மாற்றுறேன். இப்போ எடிட்டில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பாண்ட். இந்த செலக்ட் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுடைய வேர்டு வந்து நான் ரெகுலர் ஆகிடும். அப்படி இல்லை போல்டு, ஓகே, இத்தாலிக்கில் இல்லாமல் போல்டில் வந்து காமிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மல் போல்டுக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்டார் ஆஃப் எஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ unsigned int of g. அப்போ g = 0. ஏன்னா நான் என்ன பண்ணுங்க, ஒரு அறையில் வந்து ஸ்டோர் ஆகிற வேல்யூ எப்படி இருக்கும், 1/1 ஸ்டோர் இருக்கும். அப்போ அந்த அறையை என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அதனால் unsigned int of gன்னு போட்டேன். அப்போ g = 0. g இன்ஸ்டலேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன், g வந்து இன்ஸ்டலாக 0 இருக்கணும். g of f ≠ 0. எனக்கு எஃப்பில் டேட்டா இருக்க வரைக்கும் எனக்கு எடு, இல்லாதனா எனக்கு வெளியே வந்துடு. ஏன்னா நாட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம், எனக்கு டேட்டா இருக்க வரைக்கும் 1ன்னு வரும். 1 வந்தால் 0ன்னு மாற்றோம். அடுத்து 0ன்னு வரப்போ 1ன்னு மாறும். அப்போ நாட் ஈக்குவல் தானே. அப்போ g++ எனக்கு அறையை இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து lcd டேட்டா f of g. ஓகே, எனக்கு ஜியில் வந்து என்ன இருக்கும், எனக்கு எஃப்ங்கிறது அறை. ஓகே, அந்த எஃப்ங்கிறது அறை. அந்த அறைக்குள்ளே ஜியை தானே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வெல்கம் அப்படிங்கிறது WELCOME அப்படின்னு ஒவ்வொரு வேரியபிளாக இன்க்ரிமெண்ட் ஆகி ஜியில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த டிலே ஆஃப் 10 செகண்ட்ஸ் வந்து ஆனால் 10 செகண்ட்ஸ் மீனிங் கிடையாது, ஒரு 0.5 செகண்ட்ஸ் வந்து ஆனால் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து void main. void main என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் கோடிங்கில் lcd டேட்டான்னு போட்டு wன்னு சென்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ன்னு சென்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் lன்னு சென்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படியே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். lcd டிஸ்பிளே வெல்கம் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷனில் போட்டிருக்கேன். டிலே வந்து 50,000 வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். அடுத்து while of 1
எல்சிடி கமாண்ட் 0x80 என்ன பண்ணுங்கள் வெல்கம் 123 அப்படி என்ன பண்ணுங்க நான் கோடிங் வந்து ரைட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைல்ஸுமே வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கோடிங்கில் வந்து வெறும் டேட்டாவை மட்டும் சென்ட் பண்ணியிருப்பேன். ஒரு கேரக்டர் சிங்கிள் கேரக்டர் மட்டும் நான் சென்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிருப்பேன். இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து A to Z நான் காமிச்சிருக்கேன். இதுக்கான சிமுலேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு டவுட்ஸ் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ இந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன் கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்பைல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா என்ன ஆகுது கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. ஓகே. இதில் வந்து எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எரர் ரெக்டிஃபை ஆகும். நமக்கு வந்து எரர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கோடிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.